வணக்கம் மாணவர்களே. இந்த வகுப்புல நாம வரிசை எழுத்துக்களையும் சேர்த்து வார்த்தைகள்ல படிக்க போறோம். படிக்கலாமா? படிக்கலாம். ஓகே. இங்க சிகப்பு கலர்ல இருக்கிறது எல்லாமே வரிசை எழுத்துக்கள். அதை கவனிச்சு சொல்லணும். நான் 2 தடவை படிக்கிறேன், கேளுங்க. அதே மாதிரி நீங்க 2 தடவை கொஞ்சம் வேகமா எழுத்து கூட்டி படிக்கணும். அ இன் நா சி அன்னாசி. அ இன் நா சி அன்னாசி. சொல்லுங்க. எஸ், அன்னாசி அப்படின்னா என்ன? பைனாப்பிள் பிடிக்குமா உங்களுக்கு? ஓகே. பைனாப்பிள் வந்து கொஞ்சம் நீங்க சுகர் போட்டு சாப்பிட்டாலும் பிடிக்கும், பெப்பர் போட்டு சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும். பர்கர்ல போடுவாங்களா? ஓகே. அடுத்தது இ டி யா இப் ப இம் இடியாப்பம். இ டி யா இப் ப இம் இடியாப்பம். சொல்லுங்க. இடியாப்பம். ரைஸ் நூடுல்ஸ். ஆமா, இடியாப்பம் ரைஸ் நூடுல்ஸ். யாருக்கெல்லாம் இது பிடிக்கும்? இடியாப்பமும் காம்பினேஷன் என்ன சாப்பிடுவீங்க தொட்டுக்கிறதுக்கு? ஆரஞ்சா? இந்த ரைஸ் நூடுல்ஸ்க்கு ஆரஞ்சு நல்லா இருக்குமா? எஸ், விக்கிறது வந்து குருமானா ரொம்ப பிடிக்குமா? அதே மாதிரி ஒரு சிலர் தேங்காய் பால்ல சாப்பிடுவாங்க. அதே மாதிரி சிக்கன் பக்கோடாக்கு கூட இது நல்லா இருக்கும். சிக்கன் கறி. சிக்கன் கறி இல்ல சிக்கனை பக்கோடா மாதிரி போட்டு கூட இதுல நாம சாப்பிடலாம். அடுத்தது இ இட் டி ஈட்டி. இ இட் டி ஈட்டி. சொல்லுங்க. ஸ்பியர். ஸ்பியர். இது எதுக்காக பயன்படுது தெரியுமா? எனக்கு எதுக்கு சொல்லுங்க மரியம். சோல்ஜர். ஆமா, சோல்ஜர் என்ன செய்வாங்க? அத புடிச்சிட்டு எதிரி நாடுகளோட சண்டை போடுறதுக்கு இதை பயன்படுத்துவாங்க இல்லையா? ஆமா. எஸ். அந்த காலகட்டத்தில் வந்து விலங்குகளை வேட்டையாடுறதுக்கு, அனிமல்ஸை ஹண்ட் பண்றதுக்காக இந்த ஸ்பேயரை பயன்படுத்தினாங்க. அது காலகட்டம் மாறி மாதிரி வந்துச்சு. க டி கா ரா இம் கடிகாரம். க டி கா ரா இம் கடிகாரம். சொல்லுங்க. கடிகாரம்னா என்ன? கிளாக். கிளாக். இப்ப இந்த கிளாக்ல என்ன டைம் ஆகுது? 2 o'clock. எக்ஸாக்ட்டா என்ன ஆகுது? 6:10. இங்க பாருங்க, இந்த சின்ன முள்ளு 12ல இருக்கு, இந்த பெரிய முள்ளு என்ன இருக்கு? கிராஸ் பண்ணி ஒரு 8 வரைக்கும் போயிருக்கு. அப்போ 12 past 8 தானே? ஆமா. தமிழ்ல சொல்றது இருந்தா ஏறக்குறைய ஒரு 12:10 அப்படின்னு சொல்லுவோம். அப்படி இல்லைன்னா 12 தாண்டிடுச்சுன்னு சொல்லுவோம். 12:08 அப்படின்றது சரியான நேரமா இருக்கும். அதுதான் இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவோம்? 12 past 8ன்னு சொல்லுவீங்க இல்லையா? 12 past 8. எஸ். அடுத்தது க இட் டி இல் கட்டில். க இட் டி இல் கட்டில். சொல்லுங்க. கட்டில்னா என்ன? காட், பெட், தூங்குறதுக்கு பயன்படுத்துறது. அடுத்தது க ர டி கரடி. க ர டி கரடி. சொல்லுங்க. கரடி. பேர். கரடி பொம்மை. நான் நிறைய பேருக்கு டெடி பேர்னா ரொம்ப பிடிக்கும்ல. கரடி பொம்மை. ஓகே, ஆனா இந்த கரடி வந்து அவ்வளவு சாது கிடையாது. ஆமா. ஆமா, கரடி வந்து கொஞ்சம் வைல்டான அனிமல். அது ரொம்பவே வைல்டான அனிமல். அடுத்தது ஓ இட் டி யா ந இம் ஒட்டியானம். ஓ இட் டி யா ந இம் ஒட்டியானம். சொல்லுங்க. ஒட்டியானம்னா என்ன?
ஆமா, இடுப்புல கட்டுவாங்க. இதுக்கு பேரு தான் ஒட்டியானம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காலத்துல நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இடுப்புல இந்த மாதிரி கட்டிட்டு இருப்பாங்க. அடுத்தது ப இட்டா நீ பட்டாணி. ப இட்டா நீ பட்டாணி சொல்லுங்க. பட்டாணி 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 என்ன? பீன் இந்த பட்டாணி உங்களுக்கு என்ன செஞ்சா பிடிக்கும்? எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு ஃபேவரட்டானது நூடுல்ஸ் பானிபூரி. போட்டு சாப்பிடுவேன். நூடுல்ஸ்ல சாப்பிடலாம். பானிபூரியில போட்டு சாப்பிட்டுருக்கீங்களா? பானிபூரி சாம்பார்ல போட்டு சாப்பிட்டிருக்கேன். ஓகே, அது வந்து கிரேவி மாதிரியும் வைப்பாங்க. பட்டாணி வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு குருமா வைப்பாங்க, அதுவும் நல்லா இருக்கும். அதே மாதிரி சிக்கன் கறியில போட்டுரும். ஓகே, சூப்பர். சாப்பிடுங்க. கிரீன் பீஸ்லாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது. நிறைய புரோட்டீன் இருக்கு அதுல. எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே மரியம், சாப்பிடுங்க. சொல்லுங்க தேவ். ஃப்ரைட் ரைஸா? ஃப்ரைட் ரைஸா? ஓகே, சூப்பர். ஃப்ரைட் ரைஸ்ல கூட இதை போடுவாங்க. கூடவே வந்து கோஸு இதெல்லாம் போடுவாங்கல்ல? ஆமா. எஸ், வெஜிடபிள்ஸ் போட்டு சாப்பிட்டா நல்லா இருக்கும். சஷ்டிகா ஸ்ரீ, உங்களுக்கு பிடிக்குமா இது? ஓகே, அம்மா என்ன செய்வாங்க இதை வச்சு? இதில் என்ன பண்ணுவாங்கன்னா உருளைக்கிழங்கும் இதையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி நல்லா பாயில் பண்ணி அதை ஒரு ஸ்டஃபிங் மாதிரி செஞ்சு சமோசா செய்வாங்களே, அதுவும் நல்லா இருக்கும். அடுத்தது ஏ நீ ஏனி. ஏ நீ ஏனி சொல்லுங்க. லேடர். இந்த லேடரை நீங்க எங்க பார்த்திருக்கீங்க? ஸ்னேக் அண்ட் லேடர்ன்ற கேம்ல பார்த்திருக்கீங்களா? ஆமா, நீங்க வந்து இங்க இருக்கீங்க, ஒரு 2 போட்டா இங்க வந்தா என்ன ஆகும்? நீங்க டக் டக் டக்குன்னு இந்த லேடர் மேல ஏறி போய் இங்க உட்காந்துருவீங்க. அதுவே பாம்பு இருந்தா என்ன ஆகும்? கடிச்சு நீங்க வால் கிட்ட வந்துருவீங்க, கீழே இறங்கி வந்துருவீங்க. எஸ். ஓகே, அடுத்தது அ நி இல் அணில். அ நி இல் அணில் சொல்லுங்க. நீ அணில். குரல். அணில் பார்த்துருக்கீங்களா? எங்க வீட்டு தோட்டத்துல நிறைய அணில் இருக்கு. எங்க வீட்டுல ஒரு கொய்யா செடி இருக்கு. அதுல இருக்கிற கொய்யாக்காவை சாப்பிட்றதுக்கு நிறைய அணில் வரும். எங்க வீட்லயே பாத்தீங்கன்னா கூடு கூட கட்டி இருக்கு அணில். இந்த தேங்காய் நாரெல்லாம் வச்சு கூடு கட்டி நிறைய அணில குட்டி போட்டிருக்கு. அதுல குட்டி குட்டியா இருக்கும் அணில். நான் பார்த்திருக்கேன் எங்க வீட்டுல. சொல்லுங்க மரியம். 5 பார்த்தேன். எங்க பாத்தீங்க? பார்க்ல விளையாடிட்டு இருந்துச்சா? ஓகே, நான் ரொம்ப கியூட்டா இருக்கும்ல அணில் இது. ரொம்ப கியூட்டா இருக்கும். பண்ணும்போது அப்புறம் பார்த்துட்டேன். ஓகே, ஒரு சில கண்ட்ரில இருக்கிற அணில்லாம் பாத்தீங்கன்னா நல்லா குண்டா சப்பியா இருக்கு, கவனிச்சிங்களா? இல்ல, பார்க்கலையா? ஓகே, எல்லாரும் சேர்ந்து ஒரு தடவை படிங்க பார்க்கலாம். கடிகாரம் ஓகே, எல்லாருமே சூப்பரா முயற்சி செய்தீங்க. உங்களுக்கு போட்டோவும் எடுத்து ஷேர் பண்ணியிருக்கேன். இதை வீட்டில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு எனக்கு எழுதியும் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி அனுப்பணும், சரியா? எழுதணுமா? ஆமாம், எழுதணும். எழுத தான் உங்களுக்கு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் அழகாக எழுத முடியும்.